ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுபடை முருகர் கோவில் ஒன்றான திருத்தணி முருகர் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிருக்கோம். முருகர் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், முருகர் ரொம்பவே பிடிக்கும். முருகர் பிடிக்காத ஆளே யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வரப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 மணிக்கு என் பசங்க வெயிலில் எப்படி விளையாடுறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு கால் சுடுதா இல்லையா என்னன்னே எனக்கு தெரியல. அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, குழந்தைங்களுக்கு வந்து கால் சுடுறதெல்லாம் தெரியாது அவ்வளோ, அவங்க வயசு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு 2-3 டைமு தூக்கி எடுத்துகிட்டு வராரு. அவன் திரும்பவும் இறங்கியே ஓடுறான். அந்தமாரியே பண்ணிகிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு கிட்ட போகிறப்ப நாங்கள் லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருந்தோம். அதே மாதிரி லைன்லேயே போயிட்டு இருந்தாங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கும் நாங்கள் இன்னுமே சாமி பார்க்குறதுக்கு. இப்போ 1 மணிக்கு வந்தாங்கல்ல வெளியே, 2 மணிக்கு தான் வந்திருப்போம். என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே முருகரோட அருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிட்ட போகிறப்ப கேட் திறந்து விட்டாங்க. 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய சாமியை 1/2 மணி நேரத்தில் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. முருகரோட தரிசனம் சந்தன காப்பில் பார்த்தோம். சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருகரை பார்த்தாவே அது ஒரு பக்தி பரவசமாக ஆயிடுது, மனசுக்கு நிம்மதி கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் சொன்னல, எத்தனை வாட்டி போய் தூக்கிட்டு வராரு, திரும்பவும் அவன் வெயிலில் இறங்கி தான் ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே எந்த சீசன் போனாலும் திருத்தணி மலை மேலே கொய்யாக்காய் இருக்கும், அதே மாதிரி கலாக்காய் இருக்கும், மாங்காய் இருக்கும், தர்பூசணி பழம் இருக்கும். எந்த சீசன் போனாலுமே இது எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னே எனக்கு தெரியல இது வரைக்குமே. நம்ம அந்தந்த சீசனில் அந்தந்த காயோ பழமோ கிடைக்கும், ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா சரி, உள்ளே வந்து தேங்காய் கற்பூரம்லாம் அலோடு கிடையாது தெரியும்ல, நம்ம வெளியே வந்து தான் பண்ணணும். அதனால் வெளியே வந்து தேங்காய் வாங்கலாம், தேங்காய் கற்பூரம்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் வாங்கினேன். ஆனால் தேங்காய் கற்பூரம் வாங்குகிற இடத்துல விளக்கு பார்த்தேன், நெய் விளக்கு. சரி, அதை பார்த்த உடனே சரி நெய் விளக்கு போடலாம், ஒரு மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நெய் விளக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு இப்போ நெய் விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன். விளக்கு ஏற்றுற இடத்துலையுமே சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே முருகர் கோயிலில், அதாவது திருத்தணி முருகர் கோயிலில், அது என்னன்னு தெரியல, 6 படை வீடுகளில் ஒன்று அப்படின்றதுனால எனக்கு தெரியல, எப்பயுமே கூட்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சும்மா எந்த விசேஷமே இல்லாத நாள்லேயும் போயிருக்கேன், இந்த மாதிரி கிருத்திகை நாள்லேயும் போயிருக்கேன், செவ்வாய்க்கிழமையும் போயிருக்கேன். எல்லா டைம்லேயுமே முருகர் கோயிலில், இந்த திருத்தணி முருகர் கோயிலில் எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிருத்திகை அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக கூட்டம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த திருத்தணியில் வந்து 2 படி வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் பக்கத்துலேயே ஒரு வழி இருக்குது, அந்த வழி ஒன்று. அதுக்கப்புறமா வந்து கோயில் மலை மேலே அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கீழ்த்திருத்தணின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஏறி வந்தோம்னா நம்ம வந்து 1/2 ஹவரில் மலை ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப்புமே கம்மியாக இருக்குது, ஏறத்துக்குமே ஈஸியாக இருக்குது. நீங்கள் போனீங்க படி வழியாக போகிறவங்க கீழ்த்திருத்தணியாண்ட இறங்கி அங்கேருந்து ஏறி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக வந்துடலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். விளக்கு ஏற்றலான்னு போனேன், அங்கே பாருங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு கேப் இல்லாத அளவுக்கு எவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாம் வந்து அங்கே லாக்கரில் வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லக்கேஜ்னால் என்ன லக்கேஜுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து பேக்கில், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு அதெல்லாம் லக்கேஜில் வச்சுட்டு இருந்தோம். விளக்கேற்றி முடிச்சுட்டு போயிட்டு லக்கேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். எப்போத்துலேருந்து தெரியுமா, அங்கே கோபுரம் இருக்குது தெரியும்ல, திருத்தணி கோயில் போயிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கோபுரம் வந்து ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் அதில் இன்னும் எத்தனை நுணுக்கமான வேலை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதை பற்றின டீட்டெயில் தெரியும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவ்வளோதான், தரிசனம் முடிஞ்சிச்சா. லக்கேஜுமே எடுத்துட்டுமா சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை வேறையா, பயங்கரமான கூட்டம். காலை வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. குழந்தைங்கள வச்சுட்டு சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன ஒரு மனசு கஷ்டம்னா,
திருத்தணிக்கு முருகர் கோயிலுக்கு அன்னதானம் சாப்பிட முடியாமல் போதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நம்ம ஸ்டெப் ஏறி வந்தால அந்த வழியாக மண்டபம் இருக்குது, அங்கே எப்பயுமே கிருத்திகைக்கும் சாப்பாடு போடுவாங்க, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அங்கே போய் பார்த்தோம், அதே மாதிரி அங்கேயுமே வடை பாயாசத்தோட சாப்பாடு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் முருகர் கோயிலில் அன்னதானம், அதாவது திருத்தணி முருகர் கோயிலில் போனீங்கன்னா அன்னதானம் சாப்பிட முடியல, கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் அந்த பின்னாடி வழின்னு சொல்கிறல்ல, அதாவது அங்கே பெரிய கேட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முருகர் கோயில் பின்னாடி இந்த கற்பூரம்லாம் ஏற்றுறோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் பெரிய கேட் இருக்குது. அந்த கேட்டில் இருந்தே படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கினீங்கன்னா செங்கழுநீர் விநாயகர் சொல்லி ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் பக்கத்தில் தான் அந்த மண்டபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சாப்பிட்டு மனநிறைவோடு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.